வசனத்தை வாசிப்போமாக. 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போமாக. இங்கு தேவ சபையாகிய தெசலோனிக்கே சபையை பற்றிய ஒரு நல்ல சாட்சி. என்னவென்றால் தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம் என்றும் பிரசித்தமாயிற்று என்று சொல்லப்பட்டார். தெசலோனிக்கே சபையை குறித்து நாம் படிக்கிறோம். பொதுவாகவே ஒரு உபத்திரவத்தின் மத்தியில் கடந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு சபை. வார்த்தை தெரியும். 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே என்று ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. மிகுந்த உபத்திரவத்திலே அதுதான் விஷயம். அப்போ சபை உபத்திரவத்தின் வழியாய் கடந்து சென்றாலும் கூட அவன் அதனுடைய சாட்சியை அதை என்ன செய்யவில்லை, இழந்து விடவில்லை. சாட்சியை இழக்கவில்லை. அதான் அந்த ரகசியம். ஆமென். கடந்து செல்கிற எந்த பாதை? உபத்திரவ பாதை. பாடுகள் வழியே கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் சாட்சி என்ன செய்கிறது? காத்துக்கொள்கிறது. அப்ப இதனுடைய காரணம் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உபத்திரவத்தின் மத்தியில் கடந்து செல்லுகிற சபையா இருந்தாலும் கூட அதை பாருங்க, அதை வாசித்துட்டு நான் அடுத்த பாயில போற வாசகம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே அந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் அந்த சபைக்குள் இருக்கிற மக்களுக்குள் என்ன இருக்கு? பரிசுத்தாவின் சந்தோஷம் இருக்கு. என்ன இருக்கு? சந்தோஷம். என்ன சந்தோஷம்? இதுதான் விஷயம். கடந்து செல்வது எப்படி? உபத்திரவம். ஆனா அவர்களுக்குள்ள என்ன இருக்கு? சந்தோஷம். இந்த அநேக தேவ மக்கள் என்று சொல்லுகிற அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் வந்து விட்டால் என்ன நடந்துறாங்க? சந்தோஷம் நடந்துறாங்க. அப்போ இழக்க காரணம் கண்டுபிடிக்க வேண்டிய காரணம். உபத்திரவம் இருக்கிறது, பாடுகள் வழியா போறது. ஆனால் அவர்களுக்குள் என்ன சந்தோஷம்? சந்தோஷம் சாதா சந்தோஷம் அல்ல. இதனால் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் தேவை. அப்ப இந்த வாழ்க்கை ஒரு தேவனுடைய பிள்ளை கட்டாயம் தேவை. சொல்ல புரியுதா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது சில காரியம் இருக்கு. பாருங்கள், அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசி முடிச்சோம். சந்தோஷத்தோட திரு வசனத்தை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறவர்களாகி என்று சொல்லுகிறார். உபத்திரவத்தின் மத்தியில் அவர்கள் பரிசுத்த ஆவியில் என்ன செய்கிறார்கள்? சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள். அடுத்து அவர்கள் வாழ்க்கையில் காணப்படுவது என்னவென்றால் திரு வசனத்தை என்ன செய்கிறாங்க? ஏற்றுக்கொள்கிறார்கள். பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் மத்தியில் சத்தியத்தை கை கொண்டு வாழ்வதற்கு அநேகர் என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லை. என்ன பார்ப்பாங்க? பிரச்சனை பார்ப்பாங்க, என்ன பார்ப்பாங்க? கஷ்டத்தை பார்ப்பாங்க, நெருக்கத்தை பார்ப்பாங்க. ஆனா உள்ளான தேவனுக்கு அவர்களுக்குரிய உறவு நஷ்டப்படுகிறது, சந்தோஷம் இழந்து விடுகிறது. அல்லேலூயா. அப்போ இவர்கள் நான் தியானிக்கு ஒரு புரிந்து கொண்டது, இந்த சபை உபத்திரம் வந்த போதிலும் கூட பலர் கேட்கிறாங்க, எப்பா இப்படி இருக்க பிரச்சனை, இன்னும் கஷ்டத்துல இருக்கிறீங்க அப்படி இப்படி சொன்னா, அதெல்லாம் உலகத்துல இருக்கும், எங்களுக்கு எங்க ஆண்டவர். ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் எப்படிதான்? இதுதான் வாழ்க்கை. ஆமென். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு
யார் எப்படிப்பட்ட நிலையில் சட்டத்தை ஏற்றினாலும் தேவ பிள்ளைகள் நிமிர்ந்து நிற்பார்கள். உபத்திரவத்தில் நிற்கணும்னா அவன் ஆழமான என்ன வேணும்? அஸ்திவாரம். ஆழமான தேவனுடைய விசுவாசமும் அவர்கள் வைத்திருக்கிற அன்பும் ஆழமா இல்லை என்றால், மேல்வாரியாகத்தான் இருக்கிறது என்றால், அல்லேலூயா, பிரச்சனை போராட்டங்கள் மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆவியின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. இது ஒரு 100ல சிலரிடத்தில் தான் இந்த அனுபவத்தை பார்க்க முடியும். சிலருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு நல்லதே செஞ்சிட்டு இருக்கு. அப்பதான் சந்தோஷமா இருக்கும். இப்ப ஒரு சிறு குழந்தை அழுதுட்டு இருக்கு. அழுதோன்னா கையில் எடுத்து கொடுக்குறாங்க, ஏதாவது விளையாட்டு பொருள். சில குழந்தைகள் இந்த இதில் கட்டி போட்டிருப்பாங்க, இதில் தொட்டில் கட்டிட்டு மேலே இருந்து ஏதோ ஒன்றும் தொங்க விட்டுருப்பாங்க. அதை எழுதி அதை பார்த்து கைகால் அடிச்சிருக்கு. அப்போ இந்த அநேக கிறிஸ்தவ தேவ மக்கள் உள்ளவர்களுக்கு என்ன தேவைப்படுது? அவங்களை சந்தோஷப்படுத்துகிற ஏதாவது ஒரு மாயை அதை எழுதி காட்ட முடியாது. புரியுதா இல்லையா? அதுக்கு பேர் என்னது? மாயை. என்னது? உலகத்துக்குரிய. அப்போ பிரச்சனை வந்தால் சோர்ந்து போகாம இருக்கணும். அல்லேலூயா. அப்போ என்ன கொடுத்துட்டு இருக்கணும்? ஏதாவது செஞ்சுட்டு இருக்கணும். எதுவும் நடக்கலைன்னா ரொம்ப சோர்ந்து போய் ஜெபத்தையும் விட்டு பரிசுத்தத்தையும் விட்டு ஆராதனையும் விட்டு ஒடிச்சு குத்திட்டு மூளையில என்ன பண்ணி உட்காந்துருவாங்க. போயிட்டு வேண்டாம் ஹாலிங்கள் அடிச்சா கூட அல்ல கதவை தட்டினா கூட எட்டு கூட பார்க்க மாட்டாங்க. யாரும் இல்லாத போலே காரணம் என்ன? அவ்வளவு ஒரு தேவனுக்கு அவனுக்கு ஒரு உறவு விரிசல் வந்து. நம்முடைய அஸ்திவாரம் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை ஒரு தேவனுடைய பிள்ளை சோதிக்க வேண்டிய காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். அப்போ முக்கியமான ஒரு காரியம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புவது என்னவென்றால், நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்கள் என்றும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதையும் எதனால் அறிந்து கொள்ள முடியும்? உங்களோடு இருக்கிற தேவன் உங்களுக்கு, உங்கள் வீட்டில், உங்களுடைய குடும்பத்தில் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார், கர்த்தர் அங்கு பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை எதனால் அறிவது? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரா? அதற்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான காரியம். அல்லேலூயா. முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கிறதா என்பதை எப்படி சோதிப்பது, அறிந்து கொள்வது. அல்லேலூயா. உங்களோடு கர்த்தர் உங்கள் வீட்டில் பாதுகாவலாய் கர்த்தர் பிரசன்னமாய் இருக்கிறார் என்றாலே உங்களுடைய வீட்டில், உங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும் என்றால் ஒரு அமைதியான ஒரு சமாதானம் இருக்குது. சொல்ல புரியுது? என்னது? ஒரு அமைதியான சமாதானமான ஒரு நிலை இருக்கும். டென்ஷன்கள் இருக்காது, டென்ஷன் இருக்காது, குழப்பம் இருக்காது, ஒரு அமைதி. ஆனால் இதன் மத்தியில் அல்லேலூயா பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கும். இருந்தாலும் அது நம்முடைய மன அமைதியை குலைக்கிறார். சொல்ல புரியுது? காரணம், நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷ வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். அதனுடைய 21வது அதிகாரம், ஸ்தோத்திரம், 3ஆம் வசனம் வாசி பார்க்கலாம். மேலும் பெரும் சத்தத்தை கேட்டேன்,
மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. வாசமாய் இருப்பார், ஜனங்களாய் இருப்பார்கள். அவர்களோடு கூட இருந்து அவர்கள் என்ன தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. அப்போ அங்கு தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. ஆமென். சிங்காசனம், தேவனுடைய சிங்காசனம் வெறுமையா இல்ல, அதுல தேவாதி தேவன் இருக்கிறார். ஆமென். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இதற்கு இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 2 கொரிந்தியர்ல 6வது அதிகாரத்துல 16 வசனம் வாசிங்க. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன். சொல்லுவோம், கர்த்தர் நமக்குள் நம் குடும்பத்தில் அவர் என்ன செய்கிறாரா? உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உலாவுகிற இடமாக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடு. ஆமென். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் கர்த்தர் உன் வீட்டில் உலாவுகிறவராய் உன்னுடைய குடும்பத்தில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருந்தால், அல்லேலூயா, போராட்டங்கள் மத்தியில அங்க மன சோர்வு குழப்பம் அல்ல. அல்லேலூயா. அங்க என்ன உண்டாகும்? ஒரு சரியான ஒரு மன அமைதி நிலை உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். ஒன்று, அதாவது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்கும் என்றல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டமும் பிரச்சனைகளும் நிறைந்த வாழ்க்கை தான். காரணம் இல்லாமல் அல்ல. அல்லேலூயா. காரணத்தோடு சில சம்பவங்கள் நமக்கு இருக்கும். ஆனால் அதன் மத்தியில் ஒரு மன அமைதி, குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும். ஆமென். அந்த அமைதியான சூழ்நிலை, அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்புறம் சொல்றேன். அல்லேலூயா. அமைதியான சூழ்நிலை ஏற்பட்டால் கர்த்தருடைய குடும்பத்தில் அவர் உலாவுகிறார் என்பதற்கு அதாவது வேறு சொல்லுகிற பாவத்துல உன்னுடைய பாளையம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். வசனத்தை உன் தேவனாகிய கர்த்தர் என்னது? உன்னை ரட்சிக்க. என்னது? கர்த்தர் நம்ம என்ன செய்கிறவர்? ரட்சிக்கிறவர். கர்த்தர் என்னை ரட்சிக்கிறவர். உன்னை கர்த்தர் என்ன செய்ய? ரட்சிக்க. ஆமென். நமக்கு பார்த்து கொரிந்தியர்ல பார்த்து பழைய ஏற்பாட்டு வசனம் நினைக்க கூடாது. புதிய ஏற்பாட்டுல கொரிந்தியர்ல வாசிச்சுட்டு, அல்லேலூயா, வெளிப்படுத்தலே வாசிச்சுட்டு. ஆமென். அல்லேலூயா. நம்ம தேவன் நம் வீட்டுக்குள் நம் வாழ்க்கையில் அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் உலாவ வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? நான் அப்புறம் சொல்லுகிறேன். வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை என்ன செய்ய? ரட்சிக்க. என்ன செய்ய? ரட்சிக்க. விடுவிக்க. ரட்சிக்க. ரட்சிக்கவும். உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும். உன் பாளையம், உன் குடியிருக்கிற இடத்தில் என்ன செய்து கொண்டு உலாவிக் கொண்டிருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. 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 என்ன செய்கிறாரா? பாளையத்துல குடியிருப்புல உலாவுகிற தேவன். ஆமென். ஆமென். அப்ப நம் தேவன் நம்மை விட்டு விட்டு எங்கே இருக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நம் குடியிருக்கிற இடத்துல உலாவுகிற தேவனாக. Praise God. Hallelujah. Hallelujah. அவர் உலாவுகிறவராக இருக்கிறேன். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை இதாக சொல்லுங்க. ஆமென். ஆமென். உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு
சுத்தமா இருக்க கடவுளே. ஆமென். ஹalleluya. ஆமென் சொல்லுவோம். குடியிருக்கிற இடம், ஆமென், நம்முடைய வாழ்க்கை, ஆமென், நம்முடைய குடும்பம், ஹalleluya, அதற்குள் அவர் விலகுகிற நிலையில் உள்ள என்ன இருக்கக்கூடாது? அசுசி இருக்கக்கூடாது. ஆமென். ஹalleluya. இது ஒரு சின்ன ஷார்ட் மெசேஜ் போட்டிருந்தேன். ராஜாவின் முன் நின்று யாரை துரத்தி விடு? துஷ்டனை துரத்தி விடு. ஆமென். ஹalleluya. அதமா கேக்குது. ஆமென். யாருக்கு முன்னாடி இருந்து? ராஜாவுக்கு முன்னாடி. ஆமென். அப்போ அவரோட சிங்காசனம் எப்படி ஆகுமா? நீதியில் ஸ்திரப்படும் என்று வேதம் சொல்லுது. ஹalleluya. அப்போ ராஜாவுக்கு முன், ஆமென், ஆமென், ராஜா எனக்குள் இருக்கிறார். ஹalleluya. ராஜா என்னுடைய வீட்டில் இருக்கிறார். ஆமென். ராஜாவின் சிங்காசனம் என் குடும்பத்துக்குள் இருக்கிறது. ஆமென். அவர் நம்மை விட்டு விலகி போய்விடாதபடி நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெறுக்கிற எந்த காரியங்களையும் நீ அனுமதிக்க கூடாது. அது அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். கர்த்தரின் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் நீ போகிற எல்லா இடங்களையும் அவர் பாதுகாக்கிற தேவனாய். ஹalleluya. இருக்க வேண்டும் என்றால் அவர் விரும்புகிறதை நீ செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. முதலாவது, தேவன் நம்முடைய வீட்டில், குடும்பத்தில், வாழ்க்கை இருக்கிறார் என்றால் நமக்கு என்ன? நம்முடைய வாழ்க்கையில் என்ன? ஒரு அமைதி நிலை, ஒரு சமாதானமான ஒரு மனசு இருக்கு, சமாதானமான ஒரு வீட்டின் நிலை. ஏனென்றால் நம்ம ஆண்டவரை உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உலாவுகிற ஒரு வீடாய், அவர் தங்குகிற ஒரு வீடாய் உன் குடும்பமும் உன் வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்றால் அவர் விரும்பாததை நீ அடையாள வசனத்தின் அடிப்படையில் அடையாளம் கண்டு கொண்டு உன்னை விட்டு அகற்றார். தேவனுடைய பிள்ளை எப்பொழுதுமே நமக்கு ஒரு எண்ணம் சிந்தை இருக்கணும். என்னோட கர்த்தர் இருக்கிறார், என் குடும்பத்திலிருந்து ராஜா இருக்கிறார். இது எனக்குரிய இடம் அல்ல, என் தேவாதி தேவனுக்குரிய இடம் என்றுள்ள ஒரு சிந்தை இருக்கும் என்றார். வாழ்க்கையில் தேவன் துக்கப்படுகிற காரியங்களை நீ என்ன செய்யாத. தேவன் துக்கப்படுகிற பேச்சு பேசாத. தேவன் துக்கப்படுகிற காரியங்களை உன் இருதயத்தில் வைத்து என்ன செய்து கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கார். தேவன் துக்கப்படுகிற நபரோடு நினைச்சு அதை துக்கப்படுகிற செயல்பாடுகள் நடைமுறை உள்ள நபரோடு நினைச்சு அதை ஐக்கியம் வைக்கிறார். அது ஒரு விசுவாசியா இருக்கணும். அல்லேலூயா. குடும்பத்தாரா இருக்கணும். ஆமென். வெறுக்காத அவர்கள் துர்க்கிரியை வெறுக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. அவர்களை நீ நேசி, அவர்களுக்கு ஜெபி. அவர்கள் செய்கிற துர்க்கிரியைகள், அவர்கள் பேசுகிற தவறான வார்த்தைகளை கேட்டு ரசிக்க அனுமதிக்காத. ஆமென். வீணான பொழுதுபோக்கு, வீணான கதைகள் பேசிக் கொண்டிருப்பது, உலகத்துக்குரிய காரியங்கள் குறித்து பேசுவது, உலகத்தில் சம்பாதித்த குறித்து மட்டும் பேசுவது, ஹalleluya, புலனை கெடுத்து பேசுவது, கோல் சொல்வது, குறை பேசுவது, தூற்றி திரிகிற காரியங்கள், இவைகளெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற காரியம். ஏதோ சொல்லுகிறது, அவர் உங்களை நினைச்சாதபடி போயிடக்கூடாது. ஆமென். என்னது? போயிடக்கூடாது. அவர் உன்னோடு இருக்க நீ பிரயாசப்படுவது. ஒரு மனுஷனுடைய அன்பை உன்னண்டை சாய்க்கிறதற்கு நீ எவ்வளவு பிரயாசப்படுற? ஒரு அதிகாரி உன் மனுவை ஏற்றுக்கொண்டு உடனே அதற்கு ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு எவ்வளவு நின்று கொலையிற? சொந்தத்திலிருந்து, ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு காரியம் உனக்கு ஆகிறதற்காக எவ்வளவு தூரம் அவர்களை சந்தோஷப்படுத்தி பழகிற?
நீ நேசிக்கிற ஒரு நபர் இறுதியில் காயப்படாதபடி எவ்வளவு ஞானமாய் பேசுற, ஞானமாய் பேசுகிறார். நான் பேசுகிறவருடைய இறுதியத்தை குத்தி விடுமோ? நான் பேசுகிறவர்கள் துக்கப்படுவார்களோ? நான் பேசுற எனக்கு அவர்கள் கூடிய அன்பில் விரிசம் வந்து விடுமோ? இதெல்லாம் யோசிக்குமா இல்லையா? அப்போ இவர்கள் எல்லாரையும் பார்க்கணும். கோடான கோடி மடங்கு நமக்கு தேவையான ஒரு நபர் தான் ஆண்டவராகிய இயேசு. என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் மனிதனால் அல்ல, என் தேவனால் நடக்க வேண்டும். ஒரு மனுஷன் உனக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் அவருடைய உள்ளத்தில் உணர்த்துவது தூண்டி விடுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 21:1 நினைக்கிற வாசிப்போம். ராஜாவின் இருதயம் கையோதலே சொல்றோம். யாருடைய இருதயம்? ஆமென். ராஜாவின் இருதயம், ஒரு அதிகாரியுடைய இருதயம். ஆமென் ஆமென் ஆமென். ஒரு தலைவருடைய இருதயம். அல்லேலூயா. யார் கையில? கர்த்தரின் கையில. நீர்க்கால்களை போல் இருக்கிறது. எப்படி இருக்கு? எவ்வளவு அழகான வார்த்தை இல்ல? கையோதலே சொல்றோம். ஏரி மாதிரி இருக்குன்னு சொல்லல, குட்டை மாதிரி இருக்குன்னு சொல்லல, என்ன நீர்க்கால். ஆமென். அப்ப இப்படி பாயிறத இப்படி பாயிர வைக்க அவர்களுடைய கையை தட்டி. ஹalleluya. நான் நீ ஆராதிக்கிற தேவனை குறித்த ஒரு தெளிவான அறிவு உனக்கும் எனக்கு இருக்கும் என்றால் ஹalleluya. ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட வர மாட்டேன். ஆமென். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது ராஜாவுடைய இருதயம், ஆமென், தேவனுடைய எங்க இருக்கு? கையிலே. ஆமென் ஆமென். தேவனுடைய கையில. எப்படி இருப்பா? நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா எனக்கு நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன், நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன், ஒண்ணுமே நடக்கலையே. சொல்றோம் அது நம்ம வாசித்தேன் இல்லையா? தேவனாய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் சத்துருக்களை ஒப்பு கொடுப்பதென்றால் எதிரிக்கு உயிரை கொடுக்கிறதல்ல, அவன் இழுத்து வைத்திருக்கிற நன்மையை உனக்கு கொடுப்பதற்கு. ஆமென். கொடுக்கவும் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அசுசியானதை. ஆமென் ஹalleluya. அதான் சொன்னேன், ராஜாவுக்கு முன்னாடி துஷ்டனை அகற்றி. ஏன்? அவருடைய சிங்காசனம் என்னதான்? நீதியில் ஸ்திரப்படும். ராஜா. ஆமென். அவர் நீதியின் தேவன். ஒரு வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் அவர் நீதி செய்ய விரும்புகிற தேவன். அவர் அநீதியின் தேவன் அல்ல. நீதி செய்ய வேண்டும் என்றால் அவர் வாசமனுடைய இருதயத்தில், அவர் வாசமனுடைய குடும்பத்தில் இருந்து துஷ்டனாகிய அருவருப்பை அகற்றி. ஆண்டவருக்கு பிடிக்காதது எனக்கு வேண்டாம். நெருக்கிறது எனக்கு தேவையில்லை. என் அப்பா நேசிக்கிறது, அவர் விரும்புகிற மட்டும் எனக்கு போதும். அந்த ஒரு சிந்தை ஆமென் ஆமென் உனக்குள் இருக்கும் என்றால் ஹalleluya. உன்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? அமைதி. அந்த அமைதியின் நிலை இருக்கின்ற நீ புரிந்து கொள்ளணும். இது தேவன் இங்க இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் நிறைச்சிருக்கணும் வீட்டுக்குள்ள இருந்தா. இருந்தால் என்ன இருக்கும்? ஒரு அமைதி இருக்கும். ஆமென். அந்த அமைதி இருக்கிறது என்றாலே அவர் வெறுப்பது ஒன்று உன்னிடத்தில் இல்லை என்பதாகும். பிள்ளைகள் நம்முடைய
வாழ்க்கையை ரொம்ப சாப்ப ஆதாரத்தில் சொல்லும்போது நீ தோட்டத்தை என்ன செய்ய பண்படுத்து, அதை ஏன் பண்படுத்தணும்? களை முளைக்காம விட்டுறக்கூடாது. ஆண்டவர் உனக்கு மனுஷனுக்கு ஒரு சுத்தம் இருக்கு, சுய சுத்தம். புரியுதா இல்லையா? தேவன் செய்யணும்னா நம்ம ரெடியா இருக்கணும். நாம் விரும்புகிறேன்னா அவர் செய்ய மாட்டார். நம்ம ரெடியா அவர் செய்ய ஆயத்தம். அல்லேலூயா. அதே சொல்லுவாங்க, தோட்டத்துல ஒரு கனியை வச்சுட்டு அதை சாப்பிடாம தடுக்க கூடாதா? மனுஷனுக்கு என்ன இருக்கு? மனுஷன் தமது சாயம் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். ஆமென். அப்படி என்றால் அவருடைய ஜீவ சுவாசத்தை அவர் ஊதனமே என்றால் ஆமென். மனிதனுக்கு தெரிந்தெடுக்கணுமா வேண்டாம் என்ற சுய சித்தம். மிருகத்துக்கு அது இல்லை. அது மோப்பத்துல தான் கடிக்கணும்னு நினைக்கிறது. தவறு கடிச்சாலே ஆமென். மனுஷனுக்கு என்ன கொடுத்தது? அப்ப தேவ சாயம். தேவன் பிதா குமார பரிசுத்தாவியானவர், மனுஷன் ஆவி ஆத்ம சரீரம். திருத்துவ தேவன், திருத்துவ மனுஷன். ஆமென். அல்லேலூயா. அந்த மனசாட்சி, அந்த உள்ளாத நிலையில் நமக்கு ஒரு திட்டம் இருக்கு. வேதம் என்ன சொல்லுகிறது? அதனுடைய எரேமியாவுல 17வது அதிகாரத்துல எல்லாவற்றையும் பார்க்க இருதயமே இருதயம் எப்படி இருக்கா? என்னது? உள்ள ஒன்று மறைத்து வைக்கும் திறன் படைத்தவன் மனுஷன். ஆமென். ஆமென். உள்ள ஒண்ணு மறைச்சு ரகசியத்தை காக்கும் தன்மை யாருக்கு இருக்கு? மனிதனுக்கு இருக்கு. ரகசியத்தை வெளிப்படுத்தும் தன்மையே அவன்கிட்ட இருக்கு. ரகசியத்தை வெளிப்படுத்தவும் செய்யலாம், ரகசியத்தை காக்கவும் செய்யலாம். சிம்சோன் ரகசியத்தை என்ன செய்ய வேண்டும்? காக்க வேண்டும். வேசிக்கு முன்பதாக, தெளிவாளர் முன்பதாக ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டார். காக்க வேண்டியதை காத்தாகணும். ஆமென். எசேக்கியேல் ராஜா அல்லேலூயா ரகசியத்தை காக்க வேண்டியதை தவறை அந்நிய தேசத்தாருக்கு தன்னுடைய மறைக்க வேண்டியதெல்லாம் திறந்து காட்டினான். உன்னிடத்துல வந்து என்ன பார்த்தாங்கன்னு கேட்டா அவன் சொன்ன எல்லாம் நேரட பார்க்காத ஒண்ணு கிடையாது. நாள் வரும். என்னது? நாள் வரும். உனக்கு எதிராக அவர்கள் படையெடுப்பார்கள். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், உன் குடும்பத்துக்குள் என்ன செய்ய ரகசியம் காக்கப்படுவதை காரியங்கள் உண்டு. எல்லாரும் முன்னாடி என்ன செய்ய வாயே திறந்துடாத. புரியுதா? எல்லார்ட்டையும் எல்லாம் சொல்ல முடியாது. புரியுதா? இப்போ பரவாயில்ல, அந்த பிரதர் பரவாயில்ல, பிரதர் நம்ம இந்த ரகசியத்தை சொன்னால் பாதுகாப்பார். ஓகே, யார்கிட்ட சொல்லாத சொல்ல மாட்டேன். வேற எங்க போய் யார்கிட்ட சொல்லாதான் சொல்ல மாட்டேன். அந்த அந்த ஐயாவும் போய் எங்க நம்ம யார்கிட்ட சொல்ல மாட்டோம் ஒரு காரியத்தை அமெரிக்காவில் அங்கே ட்ரம் அப்பா இருந்துட்டு இவனுக்கு பொருளாதார தடை பண்ணணும், வரி போடணும், அங்கே திட்டம் போட்டுருவான். சொல்லு, நம்ம சொல்ல யார்கிட்ட சொல்லாதானே சொல்லாதானே. அப்போ இது மனுஷன். அப்போ தேவன் சில தேவ மக்களிடத்துல சில ரகசியத்தை வச்சு அதாவது ரகசியம் நிறைய உண்டு. பர்சனல் பொருத்தனை. என்னது? தனிப்பட்ட பொருத்தனை. தனிப்பட்ட நிலையை பொருத்தனை கத்தருக்கு. இது தனக்கு தேவனுடன் தெரியணும். கணவனா இருந்தால் கணவன் கூட மனைவியோட சொல்லக்கூடாது, மனைவியா இருந்தால் கணவன் சொல்லக்கூடாது விஷயம். அப்படிப்பட்ட சில பொருத்தனைகள், தீர்மானங்கள் தேவனுக்கு முன்னால உண்டு. அதுக்கு பர்சனல் லைஃப்ல நான் சொல்றத உங்களுக்கு சொல்றேன். நான் சில பொருத்தனைகள், தீர்மானங்கள் நான் தேவனிடத்தில் வச்சிருப்பேன்.
அதை யாருக்கும் சொல்ல மாட்டேன். எனக்கு தேவனுக்குரிய ரகசியம். இதே மாதிரி எதுவும் சரி, காக்க வேண்டிய ரகசியத்தை என்ன சொல்ல, சிம்சோன் ரகசியத்தை காக்கவில்லை. அல்லேலூயா. அவன் தலை சிரைக்கப்பட்டது மட்டுமல்ல, பலன் இழந்தான். ஆமென். அவனுக்கு என்ன மாவாட்டுகிறவன் மட்டுமல்ல, அல்லேலூயா, 2 கண்ணு நஷ்டப்பட்டது மட்டுமல்ல, பரிசு அந்நியரோடு கூட இவனும் அழிந்தான். ரகசியம் காக்கப்படாத ஒரே ஒரு காரணத்தினால் கண் பார்வை இழந்தது மட்டுமல்ல, எதிரியின் இடத்தில் அடிமையாய் மாவாட்டு மட்டுமல்ல, சங்கிலிகளால் கட்டுறது மட்டுமல்ல, அல்லேலூயா, எதிர் சத்துருக்கள் மத்தியில் அவனும் சேர்ந்து அழிந்தான். ஒரே ஒரு ரகசியத்தை ஓப்பன் பண்ணதுனால. தேவ பிள்ளைகள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுக்கு தேவனுக்குரிய காரியத்தில் சில நேரம் உங்க குடும்ப விஷயத்தில் ஆமென் காக்கப்பட்ட ரகசியங்கள் அநேகம் உண்டு. ஆமென். உனக்கும் தேவனுக்கு தவிர, ஆமென், உனக்கும் குடும்பத்தாருக்கு தவிர, ஹல்லேலூயா, வேறு யாருக்கும் திறந்து விடாது. ஆமென். குடும்பத்துக்குள்ள கூட திறக்க கூடாது சில காரியங்கள். எசேக்கியேல் ராஜா, ஆமென் ஆமென், எதிரிகளுக்கு திறந்து காட்டினார். இவன் வியாதி குணமாச்சு, சாக வேண்டியவன். ஆமென். என்ன வேண்டியவன்? சாக வேண்டியவன். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக மனம் உண்மையாக இருந்தேன், நான் எந்த தீமையும் செய்யல. உன்னை கர்த்தர் இறங்கிட்டார். ஆமென். கர்த்தர் சொன்னார், சரி, என்னுடைய தினங்களுடைய அதிபதி எடுத்து நீ போ. அவனோட ஆயுஷ் நாட்கள் எத்தனை வருஷம்? கூட்டி அவன் ஆயுஷை கூட்டி கேட்டதே அவனுக்கு ஆபத்தாய் மாறினான். அப்போ எசேக்கியேல் ராஜா போக வேண்டிய நேரம் ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். அவனை போய் சொல்லு, அவனு படைக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்காரி எல்லாத்தையும் எழுதி கொடுக்க பண்ணி எல்லாம் படி அதை படைச்சு கரெக்ட் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டிய கிளம்ப ரெடி வேலை ரெடியாக பேக்கெல்லாம் போடுதுங்க. நேர கத்த சொல்ல சக்திகள் சொல்லிட்டான். இப்படி அந்த வேலையிலிருந்து நீ என்ன செய்ய மாட்டேன், பிழைக்க மாட்டேன், வீட்டுக்காரியங்களால் கொடுக்க முடியும். இதுதான் தேவனுடைய சித்தம். என்னது? இவனுக்கு ஆசீர்வாத பாருங்க, 110 வயசான கிழமை கூட சாதி போகலாம். வாசிப்போம். மனுஷனுடைய இருதயம் அங்கதான் பிரச்சனை. அல்லேலூயா. இருதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது. யார்? அப்போ மனுஷன் இருதயத்துக்குள் மறைத்து வைக்க சுய சித்தம் கொண்டவன். ஆமென். ரகசியம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரகசியம் காக்கப்பட்டே ஆக வேண்டும். ஆனால் அடுத்த வசனம், கர்த்தர் சொல்லுகிறார், நான். அல்லேலூயா. இருதயம் எப்படி இருக்கு? திருக்கா இருக்கு. அடுத்தது கேடுதல் இருக்கு. ஆனா யாருக்கும் தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். சொல்ல கையை கர்த்தராகிய நானே வழிகளுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் சோதித்தறிகிறவருமாய் கைகளை தலைவர். அப்போ இதன் அர்த்தம் சுய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. சுய திட்டம் என்று ஒரு மனிதன் நிறைவேற்ற முடியும். தேவ தோட்டத்தில் நன்மை தீமை அறிந்தது விருட்சத்தின் கனியை வைத்து விட்டு விருட்சத்தை வைத்து விட்டு இவனுக்கு சொல்றார். ஆமென் ஆமென். எல்லா விருட்சத்தின் கனியும்
புசிக்கலாம். ஆனா எதை புசிக்காத? நாடுகள் இருக்கிற தோட்டம் நடுவில் இருக்கிற நன்மை அறிவிக்க படித்த அது புசிக்குனாலும் இப்போ புசிக்கிறதும் புசிக்காமல் இருப்பதும் யாருடைய சுத்தம்? மனிதன் அவனுடைய விட்டார். புசித்தால் சாகும், சாகமிக்காக புசிக்கலன்னா இப்ப சொல்லி மனுஷ சித்தத்திற்கு அவன் தெரிந்து கொண்டதற்கு விட்டு விட்டார். ஆண்டவர் அதை வைக்காமல் இருக்க கூடாதா? சாப்பிடணும் தடுக்க கூடாதா? ஒண்ணு நீ சுய சித்தம் உனக்கு இருக்கு. தேவன் அதன் விளைவை சொல்லிவிட்டார். அதை புசித்தால் என்ன நடக்கும் என்று சொல்லிவிட்டார். அப்போ நீ புசிப்பது புசிக்காமல் இருப்பது உன்னுடைய செயல் இருக்கு. இப்போ என்ன சும்மா இருக்க இது அடுத்த கொடுப்பது அது ஜபம் அல்ல, தானா ஜபிக்கிற ஒன்று. அப்படி இல்லை, தொற்றாங்க அப்படி இல்லை. அப்ப இந்தியத்துல பூரா என்ன இருக்கும்? சாப்பிடவே விடலையே, சாப்பிடவே விடலையே, சாப்பிடவே விடலையே. இவர் எங்கேயா போட்டு அப்போ சாப்பிடலாம் விருப்பமா இல்லையா? இதாங்க அந்த மனுஷன் அவர் வச்சுட்டார். தெரிந்து கொள்வதும் தெரிந்து கொள்ளாது இருப்பதும் ஒன்றியது. தெரிந்து கொண்டார் இப்படி இழப்பு. தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அனுதினது என்னோடு நீ சந்தியா சொல்லிவிட்டு கருத்து சொல்றா பாருங்க. தோட்டத்தை என்ன செய்ய பண்படுத்து. அடுத்தது ஒரு மனுஷனுக்கு தேவன் ஒரு பொறுப்பை ஒப்படைக்க சிறந்த ஏரியா வழக்க விரும்பல. அப்போ ஏவாள் போற ரகசியம் காக்கப்பட வேண்டும். தேவன் சொன்னதை காக்கப்பட வேண்டும். சாத்தானுக்கு உண்மையை சொல்றவங்களா யாராவது இல்ல, அதாவது மறைக்க வேண்டியதை வெளிப்படுத்துவாங்களா இல்ல. அவத்தை பார்த்தா உங்க ஆண்டவர் உங்க நடந்ததுக்கு வெளிச்சத்துக்கு கையை பூசிக்கூடாதுன்னு சொன்னாரோ. சட்டப்படி அந்த இடத்தில் காக்கிறவன் காவலுக்குள்ள அவை இல்லை. அதான் பிரச்சனை நடந்தது. தன் விருப்பத்துக்கு நேராக மனதை செலுத்தினது சாத்தானை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை அங்கே ஏற்படுகிறது. காக்கிறவன் அவனும் அவனை விட்டான், காவலை விட்டு அவனும் கடந்து விட்டான் வெளியே. அதாவது காவல் வேலை. அதனால் யார் கண்ணப்படுறான்? சந்திப்பு இங்கிருந்தால் அந்த சந்திப்பு துண்டிக்கப்பட்டிருக்கும். சந்திக்க ஒரு இடத்தில் சந்திப்பை வைக்காதபடி ஆமென். அதை மீறி நீ போனதுனால யாரை சந்தித்தாய்? நீ என்ன செய்திருக்கணும்? அவன் பேச்சுக்கு செவி கொடுத்திருக்க கூடாது, மறைத்திருக்கணும். ஆமென். அது என் தேவனுக்கு எனக்குரிய ரகசிய தனிப்பட்ட அந்த இடத்தில் அவன் வாயை திறந்தான். அப்படின்னு கிடையாது, அவர் மாதிரி மாறுகிறார். போட்டா மாதிரி ஒரு ரோடு உடனே அதன் மேல் அவனுக்கு என்ன வந்தது? ஆசை வந்துச்சு. அழகா இருந்தது, ருசிப்புக்கு டேஸ்டா இருக்கும் என்று உணர்ந்தார், அனுபவித்தார், கை வைத்தார், ருசித்தார். புருஷனுக்கும் கொடுத்தார், தானும் கெட்டு புருஷனையும் கெடுத்தார். கொண்டாட்டு இந்த காலத்தில் நிறைய பேர் பாசமாக இருந்து அவளால் கெடுற நிறைய குடும்பங்கள் ஞானம் இல்லாத மனைவிகளாக இருப்பாங்க. ஆள் அழகாக இருப்பான், ஸ்தோத்திரம். அவன் அழகாக மயங்கி இவன் கொஞ்சம் கோணமான புத்தியாக இருக்கும். இப்போ போட வேண்டியதை போடத்தக்கதை போட்டுருவா குண்டை என்று புரிஞ்சு நடக்கிறாங்க. வாயே திறந்துருவான், குடும்பமே ஒன்றும் இல்லாமல் அல்லேலூயா. சில குடும்பம் அப்போ பாருங்க, அந்த இடத்தில் அவள் தனக்குள் வைக்க வேண்டியதை வெளிப்படுத்துறது தவறாக மாறிவிட்டது. ஆனால் காக்க
வேண்டியது எலிஜிபிள் காக்க தவறுவது தவறாய் மாறிவிட்டார். பண்படுத்த வேண்டியது எலிஜிபிள் முறைப்படி பண்படுத்தி இருக்கணும், அது தவறிவிட்டார். இதனால் தேவனுடைய சமூகத்தை எலிஜிபிள் தள்ளப்பட்டு விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிற வரையில் ஆமென், தேவனோடு கூட இருப்பார். தேவனோடு கூட இருந்தால் ஒரு குடும்பத்தில் அமைதி சமாதானம் நிறைந்திருக்கும். அமைதி காக்கப்பட வேண்டுமா? தேவனுடைய சமாதானம் காக்கப்பட வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. கைகளை தலையில சத்தமா சொல்லுங்க. தேவன் வெறுக்கிறதை அகற்ற திட்டமிட்டுக்கொள். தேவன் விரும்புவதை மட்டும் நீ விரும்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் வெறுப்பதை நீ வெறுக்க நீ ஆயத்தமாக வேண்டும். எந்த காரியம் பேச்சா, இந்த பேச்சு என் தேவனுக்கு பிடிக்காது. ஆமென். சிந்தையா, இந்த சிந்தை எனக்குள் இருப்பது என் ஆண்டவருக்கு பிடிக்காது. சிந்திக்காத ஆண்டவரே, நான் சிந்தனையை இருதயத்தில் எடுத்ததை மன்னியும் அப்பா, உன் இரத்தத்தால் என்னை கழுவும். தேவன் வெறுக்கிற எண்ணம் உனக்குள் இருக்கும் என்றால் உடனே கட்டணத்திருக்கேன். அப்பா, எனக்குள் இந்த சிந்தையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ துக்கப்படுகிற சிந்தை அப்பா, நீ வெறுக்கிற சிந்தை ஆண்டவர், என்ன தயவாய் மன்னியும் ஆண்டவர். என் சிலுவையில சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தம் என் இருதயத்துக்குள் கடந்து வந்து என்னை கழுகட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ள. ஆமென், ஆமென். அகற்ற கற்றுக்கொள், அகற்று. ஆமென். அவர் வெறுக்கிறதை என்ன செய், அவர் நேசிக்கிறதை நேசி. ஆமென். அப்போ உன் குடும்பத்தில் சமாதானம், வாழ்க்கையில் அமைதி உண்டு. ஆமென். அமைதி இல்லை என்றாலே, அந்த சமாதானம் விலகிறது என்றாலே அவருக்கு பிடிக்காத எங்கே என்னமோ உள்ள வந்திருக்கு. புரியுதா? குடும்பத்தில் இருக்கிற அந்த அமைதி சமாதானம் இருந்தாலே ஒரு திருப்திகரமான சந்தோஷம். யாரு வீட்டுக்குள்ள இருக்கிறா? யாரு விளாவுறா? அப்ப அவரை நீ உன்னோடு வைத்துக் கொள்ள நீ பிரயாசப்படுகிறார். அவருடைய கவனம் உண்மை படுகிற அளவில் நீ பார்ப்பாளர்கள். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். ஆதை உன் கூடாரத்தை அணுகாது. இரவு இருந்தால் பயங்கரம், பகல் பறக்கு அம்பு, நடமாடு கொள்ளை நோய். இவர்களுக்கு நீ என்ன செய்ய பயப்படாது. பயிர் கர்த்தருடைய பாதுகாவலர் இருக்கிறார். 91 சங்கீதம் உன் குடும்பத்தில் நிறைவேற வேண்டும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னதமானவரே, எனது சட்டைகளுக்குள் இரு. ஆமென், ஹல்லேலூயா. பிரசன்னத்துக்குள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வெறுப்பது உனக்குள் இருக்கும் என்றால் தேவ பிரசன்னம் உன்னை விட்டு விலகிவிடும். தேவ பிரசன்னம் விலகிவிட்டால் நிம்மதி இருக்காது. ஆமென். அமைதி இழந்துவிடும், சமாதானம் இழந்துவிடும். ஆமென். அந்த தேவ பிரசன்னத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் அவர் வெறுக்கிற நீ வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நேசிப்பதை நீ நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்கிறீங்களா? உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு குடும்பம். ஆமா, சிலவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமா இருக்கும். குடும்பத்துக்குள்ள அது இருக்கு. ஆனால் அந்த பிரசன்ஸ், தேவ பிரசன்ஸுக்குள் இருக்கிற நீ நினைத்தால் குடும்பத்துக்குள் தேவ பிரசன்னத்தை என்ன செய்ய முடியும்? காக்க முடியும். வீட்டுக்குள் ஒருவன் கால் வைக்கிறான் என்றாலே தெரியல அவனுக்கு இந்த வீட்டுக்குள் தேவன் இருக்கிறார். சத்துரு எட்டி கூட பார்க்க மாட்டான். ஆமென், 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 ஆமென். அவனுடைய கண்ணுகளை எட்டி பார்க்கக்கூடிய காரணம் என்ன? அந்த அங்கு உள்ள எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி அவனை பட்சிக்கிற அக்கினி. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் பாதுகாத்தது. ஆமென். பகல்ல
வெயில் அவர்கள் படாமல் இருக்க மேகம் முடிச்சு பாருங்க. இப்போ இதுதான் வெயில் கொஞ்சம் இருக்கு. சில நாட்களுக்கு முன்னே எப்ப பார்த்தா எப்படி இருக்கும்? இருட்டா. வீட்டுக்குள்ள லைட் போட்டா இருக்கும். அப்ப சூடா இருக்குமா? இருக்குமா? சொல்லையா? நான் அப்பதான் புரிந்து கொண்டேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஐயவே தலையில சொல்றேன். அப்பதான் நான் சிந்தித்தேன், தேவ பிரசன்னமாகி தெய்வமாகி. அப்போ தேவ ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கும் போது எப்பவுமே என்ன மாதிரி இருக்கும்? சூடு கிடையாது, குளிர் கிடையாது. எவ்வளவு அழகா இருக்கு. அல்லேலூயா. பகல்ல மேக ஸ்தம்பம். அந்த மேக ஸ்தம்பம் இவர்களுக்கு வெயிலே படாமல், அதாக்கும் பைபிள்ல சொல்லி இருக்கு, அவருடைய அதாவது ஒரு கால இந்த பாதரட்சி என்ன செய்யல, வஸ்திரம் என்ன செய்யல, படமே. நாம் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களா இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ள யார் வர முடியாது. சத்து உலக மனுஷன் வீட்டுக்குள்ள வாரான் என்றாலே அவருக்கு ஒரு பயபக்தி இருக்கு. காரணம், உங்கள் வீட்டை சுத்தி என்ன இருக்கு? தேவ பிரசன்னம். இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது அப்படிதான். சொன்னேன், பகல்ல மேக ஸ்தம்பம். ஆனால் எதிரிகள் இவங்களை பார்க்காதபடி பின்பக்கம் மறைவு. ராத்திரி என்னது? அவருடைய பிள்ளைகள் எப்படி என்ன கூடாது, குளிர்னாலும் கஷ்டப்படக்கூடாது என்று இவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பம். அப்படி எப்படி இருக்கு? பகல் மாலை இரவு ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அந்த அவர்கள் சத்துரு பார்க்கும்போது அவர்கள் இருட்டு, பார்த்தா ஆள தெரியாது, பார்த்தா என்ன எங்க போறாங்கன்னு தெரியாது. ஆனா இவங்களுக்கு என்னது? வெளிச்சம் காட்டுறது மட்டுமல்ல, இவங்களுக்கு அனலா இருக்கணும். அவங்க இருட்டுல தப்பி போயிடுவாங்க. எதிரி தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கட்டளைப்படி கடந்து போக போகுது. தேவ பிரசன்னம் சபையில் மட்டுமல்ல, ஆமென், வீட்டில் மட்டுமல்ல, நீ போகிற இடத்துல தேவனுடைய பிரசன்னம். ஆமென். நான் சில ஊழியர்கள் சொல்லி இருக்கிறேன், சில பஸ்கள்ல ஏறும்போ கீழே நீங்க பிளான் பண்ணிருப்போம், நல்ல ஒரு தேவ பிரசன்ஸ்லயே இருக்க வாஞ்சி, ஆவிக்குள்ளேயே இருக்கணும். அந்த வாஞ்ச உள்ள எரிந்து கொண்டே இருக்கும். ஆனால் எப்பொழுதும் ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் என்ன செய்யணும்? உணர முடியும், அனுபவிக்க முடியும். நாங்கள் கிட்ட பஸ் இறந்து சொல்ல 4 ஊழியக்காரன் பஸ் நம்ம உட்கார்ந்துலாம், நான் ரெண்டு பேர் பின்னாடி இருக்கேன், 2 பேர் சென்டரில் உட்காருங்க. அங்கங்கே ஒருத்த போய் உட்காந்துட்டு இப்போ இறங்க வர என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இது ஒரு பாஸ்டர், அவர் இறந்துட்டார், மனோகரன், நல்லா ஜெபிக்கிற மனுஷன். அவர் போய் உட்கார்ந்து இயேசுவின் நாமத்தில் வருஷக்குள்ள இருக்கிற பொல்லாதாமி வெளியே வா, பயங்கர அவர் காலத்தில் இறந்துட்டாரு. மணி சாசம் வெளியே வந்துச்சு, பஸ் 2-3 சாசம் ஆட ஆரம்பிச்சு. ஜெபம் ஏறாங்க, நாங்களும் அங்கே ஜெபம். ஆனால் அவரை மாதிரி உள்ள அந்த ஜெபம் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. நாங்கள் பொதுவாக ஆண்டவரே, இந்த பொண்டாத அருவருப்பின் ஆவிகள், இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தை ஜனங்கள் வழியாகட்டும், அப்படி இப்படி கடித்து கொண்டு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அவர் கொஞ்சம் வைராக்கியமாக ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும் போதே பஸ்ஸுக்குள்ள பூரா என்ன தேவ மகிமை ஆமென். 2-3 பிசாசு எரியுது. என்னோட நான் பஸ் விட்டு சத்தம், என்னோட பஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த சத்தம் வேற நேரம் கண்டுக்கிடவே இல்லை. ஜெபம் போயிட்டே இருக்கு. கடைசியில் நேரம் எந்திரிச்சு போகணும். என்ன பயமா இருக்கு, வராத. அப்போ கண்டக்டர் சொன்னா, அப்படி சார் ஒன்றை இப்படியா காப்பாற்றுறேன். ஜெபம் பண்ணி சாசெல்லாம் என்னது தொலைத்திட்டாங்க போகிறது. இப்படி ஊழியக்காரங்களுக்குள்ள அப்படி உள்ள அனுபவங்களும் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. இன்னைக்கு அப்படி உள்ள ஆட்களை தேடணும், எங்கேயாவது கிடைப்பாங்களா, ஒரு சேர்ந்து ஜெபம் இருக்குன்னு தேடி தேடி இடப்பட்டு இடம் போக வேண்டியிருக்கு. அப்போ தேவ மக்களும் அதே போல என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட தனியே ஜெபிக்கலாம், அது போறாது. ஒரு இணைந்து ஜெபிக்கிற கூட்டம் உனக்கு கட்டாயம். சேர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. அப்படி சேர்ந்து அபிஷேகத்துக்குள்ள நல்லா இருக்கணும். எப்போ பார்த்தாலும் இப்படி
அப்படியே அனல் எழுப்பிட்டு இருக்கணும். அப்ப அனல் இருந்த வாய்ஸமா இருக்குமா? அந்நிய பாஷையில் மெதுவாக கேட்காம பேசிட்டு இருக்கணும். அப்படியே சொல்ல பண்ணிட்டு அப்படியே ஒரு கிராமத்துல போய் பாருங்க, எங்கேயாவது நடந்து அப்படியே ஒரு கிராமத்துல இயேசுவின் நாமத்தில் போனா நாங்கள் எல்லாம் முன்னுங்க ஊழியம் செய்யும்பா சில கிராமத்துல போய் நின்னாலே அங்கே போய் சாசனம். கிராமத்துக்குள்ள நுழைவதற்கு முன்னே நாங்கள் என்ன செய்வோம்னா, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இந்த கிராமத்துக்குள்ள நாங்கள் கால் வைக்கிறோம். உள்ள போனா எங்க எல்லாம் சாஸ்திரம் எல்லாம் எழுதி வரணும். ஆமா, அதான் ஜெபம் வைராக்கியமா இருக்கும். ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு சென்ட்ரல் வந்துட்டு இயேசுவின் நாமத்தில் இந்த கிராமத்துக்குள்ள பொல்லாத ஆவிகளை எல்லாம் வாய்க்கு முன்னாடி நம்பி எப்படி 2-3 வந்து விழுந்துடும். சாதனம் தொடர்ந்துதான் அடுத்த கிராமத்துக்கு போகாது. அதனால தந்த ஊழியம் நின்று இந்த இடத்துல அல்லேலூயா. உன்னோட கர்த்தர் இருந்தால் ஆமே, நீ கர்த்தரோடு இருந்தால் ஆமே, இந்த வாழ்க்கையே ஸ்பெஷல். ஆமென் ஹalleluya. நீ பார்க்கிற பிசாசு நடுங்குவான். நீ தேவனோடு சரியாக இல்லை என்றாலே எங்கெங்கேயோ உள்ள பிசாசெல்லாம் தேடி. ஆமென். அப்போ தேவன் இருக்கிறது நீ என்ன செய்ய விட வேண்டியது விடு. சிந்தனை கூட ஏதாவது வந்து அசுசிப்படுத்தினா உடனே ஆண்டு சமுதிரம் ஒப்பு கொடு. சத்துருடைய எண்ணங்கள் போடுவான், சில சும்மாவுகள் கொண்டு வருவான். அது எல்லா மனிதருக்குள்ளே வருவதுதான். உடனே ரெடியாகிறது. ஆமென். ஆண்டவரே இந்த சிந்தை, ஆண்டவரே இந்த கோணம் அல்ல இந்த பேச்சு உங்களை நான் துக்கப்படுத்திட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருக்கேன்ப்பா, உங்க ரத்தத்தால் நீ கழுவுன்னு சொல்லி தெய்வ சமுதிரம் ஒப்பு கூட செபிக்க தெய்வம். நீங்க வேலை செய்யற இடத்துலயே யாரும் உங்க பக்கத்துல வந்தாலே பயமாக்கும். ஆமே. நல்லா வீட்டுல நல்லா ஜெபம் பண்ணிட்டு வேலை கூலி வேலையா இருக்கலாம், ஆபீஸ் வேலை, எந்த வேலையும் போய் உட்காந்து பாருங்க பார்ப்போம். உங்க சேர்ல கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. நாங்க தெய்வ பிரசன்னம் அந்த தெய்வ பிரசன்னத்துல இருக்கும் போது ஆமென், நீ கேட்கிற காரியத்தை கர்த்தர் உடனே செய்வார். ஆமென். வேதம் சொல்லுகிறது அல்லவா, நாம் வாசித்தோமே, ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கைகளில் எப்படி நீர் அதை தமக்கு சித்தமானபடி திருப்புறார். அப்ப நீ கரெக்டா இருந்தா அவர் உனக்கு அனுகூலமாய் திருப்புகிற தேவன். ஹalleluya. அவனது எதிரான வார்த்தை அல்ல வருவது, உனக்கு அனுகூலமான வார்த்தை கர்த்தர் வர வைப்பார். ஆமென். ஹalleluya. அந்த மன அமைதி வாழ்க்கையில இருந்தா பிரச்சனை எது வந்தாலும் அந்த அமைதியும் சமாதானம் நினைச்சு அது இழக்காது. ஏன்னா ஒன்று தொடர்வாங்க இங்க தேவனுடைய சிந்தனைகள் பிரச்சனைக்கு நேரம் போகக்கூடாது. உனக்கு சிந்தனை அங்க போடும். அப்ப இது ஒண்ணு தாக்க முடியாது. உன்னுடைய கவனம் ஒரு அங்க இருக்கு. நம்ம பார்ப்பதை விட நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனையை தான் பார்ப்போம். சின்ன தாவீதை பார்த்தோம். சின்ன பையன், ஆனா தாவீதோ பெரிய தேவனை பார்த்தான். அவன் சொன்னதெல்லாம் இன்று உன்னை கர்த்தரின் கையில போகணும். கர்த்தரை பார்த்து பழகினவை உலகத்துல தோக்க மாட்டான். கையை தடுக்கிறது உன்னுடைய தோல்வியை கர்த்தர் வெற்றியை மாற்றுவார். உனக்கு கர்த்தர் நிற்பார். 300 ஆண்டுகள் யாருக்கு தேவனோடு சஞ்சரித்தானே, ஒவ்வொரு நாள் கர்த்தர் அவனுக்கு காத்து நிற்பார். ஒவ்வொரு நாள் அவனோடு கர்த்தர் நிற்பார். அவனுடைய இறுதி கர்த்தருக்கு நேராகவே இருக்கும். ரகசியம் 2 பேர் ஒருமனப்பட்டவருடைய ஒரு வழியை நடந்து போக முடியாது. சண்டைக்காரங்க 2 பேர் சேர்ந்து போக முடியுமா? முடியாது. ஏன்? ஒரே அடிதல்.
ரெண்டு பேரும் என்ன வேணும்? ஒரு மனம். தேவனும் யானோக்கும் ஒரு மனம். அல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள்? 300. எவ்வளவு ஆச்சரியமான வாழ்க்கை. 300 வருஷம் தேவனுடைய சஞ்சரிக்க. அப்போ 300 வருஷம் தேவனோடு சஞ்சரிக்கணும்னா யானோக்கு வாழ்க்கையில தேவன் துக்கப்படுறது எந்த ஒரு காரியம் இல்லை. அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தே குமாரனையும் பெற்றான். அப்ப குடும்பமாய் வாழ்வதற்கு, தேவனோடு வாழ்வதற்கு, சஞ்சரிக்கிறது என்ன தடை? குடும்பம் கிடையாது, பிள்ளைகள் தடை கிடையாது. ஆமே. அநேகர் தேவனோட சஞ்சரிக்க பிள்ளைகளோடு சஞ்சரிச்சு, மனைவியோடு சஞ்சரிக்க தேவனை விட்டுருவாங்க. ஆமே. அப்போ எல்லாம் அன்பு பாராட்டு எல்லாம் செய்யணும். அல்லேலூயா. அது உன்னுடைய நெருக்கம் அவரோடு மட்டுமே இருக்கணும். யோசித்த 300 வருஷம் எப்படி நம்ம நாட்கள் ஒரு வாரமே தாங்க இல்லையா? உங்களை வாழ்க்கை எல்லாம் நல்ல சோழனி, நல்ல வெயிட்டா, பலமான. ஓ ஸ்தோத்திரம். ஏசு இப்போ வந்து அப்படி இப்போ பிசாசம் வந்தாலும் ஒரே அடியாக கொடுக்கணும். அப்படியெல்லாம் ரோட்டில் போகிறதுக்குள்ள புதிய பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிருவாங்க. குடும்ப பிரச்சனை பேசுறதே அவங்களுக்கு நேரம் தெரியும். குடும்ப பிரச்சனை சிந்திக்கிறதே நேரம் கேட்பேன். அல்லேலூயா. ஆனால் யாருக்கு அப்படி எல்லாமே அல்லேலூயா. அந்த உள்ளம் பூரா ஏங்குவது தேவனோடு இருக்க வேண்டும். அவருடைய ஆசை பூரா தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏழு சொல்ல 300 வருஷம் சஞ்சரித்தான். கர்த்தர் பார்த்தேன் எனக்கு நான், அதாவது ஒரு பேச்சளவில் நாங்கள் கற்பனை பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவரை சந்திக்க வருவார். உடனே யாருக்கு ஆயத்தத்தோடு இருப்பான், தேவனோடு போயிடுவான். நடந்து அப்படி போயிட்டே இருக்கும்போது சாயங்காலம் எனக்கு வீட்டுக்கு சீக்கிரம் போவோம். இது பொதுவாக தாங்க கற்பனையில் பேசுறது. ஒரு மனைவி பிள்ளைலாம் காத்து போ ஒரு டிவி கத்துறது. ஒரு நாள் நைட் ஆகிடுச்சு, ராத்திரி 12-1 மணி ஆகிடுச்சு. போயிட்டு இது போயிட்டு திருப்பி காலையில் இருந்து வர முடியாது, நீ இப்படியே வந்துடு அப்படின்னா அவ்வளவு தூரம் யார் ஆண்டவரோடு வாழ்க்கணும். பாருங்க, யோசித்து பார்க்கணும். அப்போ இன்று நமக்கு தேவனோடு வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்ய ஒரு பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வாசம். தீபத்துக்கு சொல்ல வரத்தை எடுத்து அனல் மூட்டி எழுப்பு. ரோமன் சார் ஆவியன் எப்படி ஆவி என்ன ஒரு தேவ பிரசனத்தை எப்போது என்ன அனுபவித்துக் கொண்டிருந்த. அப்ப தேவ பிரசனத்தை அனுபவிக்கிறது நமக்கு வருகிற சில காரியங்களை வெறுக்க இது பண்ணணும். மற்றும் தேவ பிரிவில் வெறுக்கணும். 2வது, அவரோடு எப்பொழுதும் ஒன்றித்து வாழ வேண்டும்னால ஒரு இறுதியும் நமக்கு வேணும். ஏக்கம் அந்த ஏக்கமுள்ள இறுதியம் தான் அவரையோட கிட்டிச்சேர்ந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவன் அவரோடு எப்படி இருக்கிற ஒரே ஆவி. கிறிஸ்துவோடு சேர்ந்திருக்கிற அவரோடு ஒரே ஆவி. அவரோடு ஒன்றித்து வாழ்வது குறைந்தது சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? தேவன் ஒரு தேவ பிள்ளையோடு இருக்கிறார், குடும்பத்தில் இருக்கிறார் என்றால் தேவையில்லாத வியாதி எல்லாம் தேடி வராது. நார்மலா விலங்குகள், சில கஷ்டங்கள், சில வியாதிகள் வரும். வந்தாலும் கர்த்தர் நம்மளை விட்டு வைப்பார். ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய காரியங்கள், ரொம்ப நொந்து போய் ஆகிற காரியங்கள் நம்ம தேவன் அனுமதிக்க மாட்டார். விபத்து தவிர்க்கப்படும். என்னது? தேவனோடு நீ இருந்தால் தேவன் உன்னோடு கூட இருந்தார். கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அவன் குறிப்பிட்ட பஸ் நம்ம நிப்பாட்ட போயிட்டான். எனக்கு கஷ்டமாவே இருந்தது. ஒரு அடுத்த பஸ் பிடிச்சி கஷ்டப்பட்டு போய் சேர்ந்தேன். அவனை வர வழியில போற வழியில பஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆண்டவனை காப்பாற்றணும். இதுக்கு அர்த்தம் என்ன?
தேவனோடு இருக்கிறார். தேவனோடு ஒன்றித்து வாழும்போது தேவனுடைய பாதுகாப்பு 100% நம்மளோடு இருக்கும். அப்போ எதுக்குமே ஜெபித்து கடந்து போறோம். அப்ப எதுக்குமே தேவனோடு போறோம். அப்போ தேவன் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க சில நேரம் சில வருஷம் தள்ளி விடுவார். சில காரியம் சில மனுஷனை சந்திக்காம தள்ளி விடுவார். ஆமென். அதான் ஆச்சரியம். சிலரை மீட் பண்ண தேவன் அனுமதிக்க மாட்டாருங்க. சிலரை சந்திக்க தேவன் அனுமதிப்பதில்லை. கட்டி கட்டி போயிடும். ஆமென். காரணம் அந்த மனிதனை நீ சந்திப்பது தேவனுக்கு விருப்பம் இல்லை. தேவனோடு ஒன்றித்து வாழ ஆசைப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவன் தான் கரப்பிடித்து நடத்துவார். ஆமென். ஆமென். கரம் பெற்று நடத்துவார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னைதான் கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது என்ன நடக்கும் என்றால் வீட்டுக்குள்ள ஒரு எப்பவும் ஒரு பிரகாசம் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பிரகாசம். அந்தகார சூழல், தேவன் வெறுக்கிற அருவருப்புகள், பாவங்கள், சுபாவங்கள் ஒரு நபருக்குள் இருக்கும் என்றால் அங்கு வெளிச்சம் இருக்க வாய்ப்பில்லை, மன அமைதி இருக்க வாய்ப்பே இல்லை. அது எவ்வளவு தூரம் அறிக்கை சுத்திகரிப்பு ஒவ்வொரு நாளும் தெய்வங்களை அதிகாலையில் எழுந்தோடனே அப்பா அவங்க வெளியேறப்பட்ட ரத்தத்தை மூடிக்கொள்ளுங்கப்பா. முடியாது. பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்குள் என்ற சரீரத்தில் எல்லா அவயவங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். சிந்தனை ஆவியனுடைய கட்டுப்பாட்டு இந்த மாதிரி ஜெபித்து பழகி பாருங்க. அவர் கண்ட்ரோலதான் வந்து இருப்பார். சிந்தனை ஆவியனுடைய கட்டுப்பாட்டு, இருதயத்தின் எண்ணங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறேன். என்ற பார்வையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, இந்த கேள்வித்திறன் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, இந்த நடை கால்கள் எல்லாம் உடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, இந்த கைகள் எல்லாம் உடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, என்ற தோற்றத்துக்கு நீர் கட்டுப்படுத்துவாதியானவர்கள். இந்த ஒரு வாஞ்சை உள்ள ஜெபம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நம்ம எப்போ முட்டியில் நிற்கணும் அப்படின்னு இல்லை. ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிக்கணும். குழுவா ஜெபிக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணிடணும். நல்ல ஜெபிக்கிற சிலரை நீ என்ன செய்யும்? உயிர் நண்பனா இல்லை, நண்பரை தெரிந்து கொள்ள. என்ன நண்பர் அல்ல? உயிர் நண்பனா தான் உயிரை எடுத்துருவாங்க. நண்பரை தெரிந்து நண்பராக இருக்கும்போ எப்போ பார்த்தாலும் நமக்கு சரி ஓகே இப்படி இந்த நாள் ஜெபம் பண்ணாம எப்போ ஒரு டைம் அந்த கூடி அதில் வந்து நீ என்ன செய்யக்கூடாது, பாரபட்சம் பார்க்கக்கூடாது. அதாவது ஜெபிக்கிற மக்கள் ஒன்று திரளணும். அப்பதான் உன் பிரச்சனையை வைத்து சேர்ந்து ஜெபிக்கும். அந்த ஜெபத்தில் கட்டாயம் பதில் வரும். ஆமென். கர்த்தர் செய்வார். ஆமென். என்னுடைய அனுபவங்கள் அப்படிதான். நாங்கள் வாலிபர்களாகி வாலிப நாட்கள் வாலிபர்கள் ஒன்று சேரும். வாலிபர்களாக ஒன்று சேர்ந்து குறிப்பிட்ட நாட்கள் வாரத்தில் ஒரு சில நாட்கள் ஒன்று சேர்ந்து நான் என்னுடைய ஒரு 10-12-13 பேர் நாங்கள் இருந்தோம். நாங்கள் நேரம் சர்ச்சைக்கு ஆண்கள், நாங்கள் ஆண்கள் நைட்டு சர்ச்சில் போய் தங்கி நல்லா ஜெபம். ஏன்னா பகலில் எல்லாம் அங்காங்கே ஸ்கூலு காலேஜு வேலைக்கு போயிடுவாங்க. எல்லாம் நைட்டு சர்ச்சுக்கு வருவாங்க. ஆண்கள் சகோதரிகள் பகலில் வருவாங்க. எப்போ பார்த்தாலும் சர்ச்சில் 2-3 பேர் உட்காந்து ஜெபம். அவங்க டைம் வேலைக்கு போனால் போயிடுவாங்க. ஓகே மட்டும் நேரம் சரி இந்த நாளில் ஃப்ரீ நம்ம ஒரு 2 மணி நேரம் ஆண்டோட சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணலாம் சொல்லி கரெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட முடியாது. ஜெபிக்க விருப்பம் இல்லை, அவங்க கூப்பிட முடியுமா? கட்டாயப்படுத்தி யாரையும் கொண்டாடாது. ஜெபிக்க தாகம் உள்ள வாஞ்சை உள்ள தனிஜமும் முக்கியம். ஆனால் அதை பார்க்கலும் அதே போல குழுஜமும் ரொம்ப முக்கியம். இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலம் பெரிய பாதுகாப்பு உண்டு.
சில ஆவிக்குரிய அறிவுகள் அதில் நமக்கு உண்டாகும். இன்னும் சிலரை கர்த்தர் அபிஷேகத்தை பெற்றவர்கள், அபிஷேகம் ஆவியில் பெறாதவர்கள் அல்ல, ஆவியில் பெற்றவர்கள் ஒன்று கூட ஜெபிக்க சில நேரம் அதில் ஆவியானவர் சிலர் மூலமாக என்ன பேசுவார். சபையில தான் பேசணும். பாஸ்டர் இருக்கும்போது தான் தீர்க்கதரிசனம் அப்படி கிடையாது. அது போல புரிஞ்சு பாஸ்டர் நடத்தும் போதான் தீர்க்கதரிசனம் அப்படி இல்லை. ஒரு 3 பேர் ஜெபம் பண்ணுறாங்க, 4 பேர் ஜெபம் பண்ணுறாங்களா, அந்த நேரம் சிலரை கத்தர் அபிஷேகத்தை கத்தர் வார்த்தையை கொடுப்பார். இப்படிதான் கத்தர் பேசுவது. ஆமாம், நம்ம தனியாக இருந்தால் நமக்கு அந்த தேவனுடைய சத்தம் அந்த மாதிரி கேட்க முடியாது. படிப்போம், நம்ம இருப்போம், அதோடு போயிடும். ஆனால் குழு ஜபத்தில் ஆவியானவர் சிலர் மூலமாக என்ன பேசுவார். நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கோம் பல முறை. அதனால் வேற ஒரு அப்படி அல்ல, நமக்கு ஆவியில் ஒத்து போகிற நபர்கள் உண்டு. நல்லா ஆண்டவரை நேசிக்கிற மக்களோடு தான் நமக்கு ஐக்கியம் வைக்க முடியும். எல்லாரோட ஒரு ஐக்கியம் வைக்க முடியாது. அது கவனமாக இருக்க. தேவனோடு நெருக்கமாய் நேசிக்கிற, தேவனை பிரியப்படுத்தணும் என்று விரும்புகிற மக்களை மட்டும்தான் நீங்க செலக்ட் பண்ண நண்பர்களா. அதுதான் எப்படி நண்பர்களா என்றால் உலகப்பிராம நண்பர்கள், ஆவிக்கு அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்க நீங்க ஆசைப்படும். அப்ப சில நேரம் அந்த இடத்துல ஆவியர் நினைச்சு பேசுவோம். நமக்கு தெரியாது எப்ப ஆண்டு பேசணும். நம்ம விருப்பத்தின்படி அல்ல, நம் நேரத்துக்கு அல்ல, அவர் நேரம். எப்பவும் பேசலாம், யார் மூலம் பேசலாம். கழுதையை கொண்டு பேசணும் ஆண்டவர். யாரை கொண்டு பேச கத்த வல்லமை உள்ளவர். சில காரியங்களுக்கு முன்பதாக தடுமாறி கொண்டிருப்போம். நம்ம யோசித்து ஆண்டோட ஜோபிட்டு பல நாளாக ஜோபணும். ஆண்டோட இந்த விஷயம் நான் என்ன சொல்லப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு எப்படியாவது எனக்கு பேசுங்கப்பா, பைபிள் படிச்சு பார்ப்போம், பைபிள் வந்து பார்க்க. சில நேரம் என்ன நடக்குன்னா, நம்ம சேர்ந்து கூடுகிற இடத்துல ஜோம் பண்ணிட்டு பேசுவோம். சாதா பேசும்போது ஆண்டவர் பேசுவார். புரியுதா இல்லையா? இது நம்ம வாழ்க்கை அனுபவம். சாதா ஜபித்துட்டு உட்கார்ந்து பேசிட்டுருவோம் ஆவிக்குரிய காரியத்தில். அந்த நேரம் பார்த்தவர் யாருடைய அது தீர்க்க தரிசனம் வராது. என்னது? ஆவியானவர் அவரோட வாயை நாமே பொறுப்பெடுப்பார். உடனே அவங்க அந்த உள்ளத்தை டச் ஆகும். இதுக்குதான் நம்ம கர்த்தர் இப்ப பேசுறாங்க. அதை கர்த்தரோட சத்தமா எடுத்துக்கணும். நம்ம உள்ளத்தை தொடும், தொட்ட உடனே ஓகே இதுதான் கர்த்தர், இதான் கர்த்தர் பேசுறது விதங்க. ஆமா, நிறைய காரியங்கள் கர்த்தர் நெருங்கிறதுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கும் தேவன் பேசுறது நிறைய சூழ்நிலைகள் இருக்கு. சில நேரம் தான் சைக்கிள் போயிட்டு ஊர்ல சில காரியங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நல்ல ஒரு பாட்டு என்னது அதன் மூலம் கதை பேசலாம். உடனே அந்த சைக்கிள் ஒதுக்கிட்டு நின்று கர்த்தரோட பேசுறது அப்படி கேட்டு அழுது போடு. ரோட்ல தான் நடந்தது, யாரும் தெரியாது. ரோட்டில் சைக்கிளில் போய் வரணும் விட்டுட்டு அழுது உப்பு கொடுப்பேன். ஆண்டவரது என்னோட பேசுங்க. தேவன் பேசுறதுக்கு பல சூழ்நிலை. நம்ம சும்மா வந்தோம், கை தட்டு பாட்டு காணி கொண்டு போனோம், வீட்டில் இருக்கோம், காலேஜ் ஜாங்க. அதல்ல, அது ஒரு தேவ பிள்ளைகளுக்குரிய முறை அல்ல. உனக்கென்று நீ தனியாக எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் அதை பார்க்க, அதே போல ஆவிக்குரிய ஜெபிக்கிற ஒரு சிலர் உனக்கு தேவை. அப்போ உனக்கு நிறைய காரியங்களை ஆனா மாமிசத்துக்குரியவங்க வேண்டாம், ஆவிக்குரியவங்களா இருக்க வேண்டாம். மாமிசத்துக்குரியவங்க மாமிசத்துக்குரிய வளர காரியம் பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஐக்கியம் வைக்க வேஸ்ட். கர்த்தரை குறித்து கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு கர்த்தருடைய காரியங்கள் பேசுகிற அந்த நிலையில் வாஞ்சிக்கிற மக்களோடு மட்டும் நீ ஐக்கியம் வைத்து பழகு. மற்றவர்கள் நல்லா இருக்கிறீங்கன்னா அப்படியே போயிடும். அந்த நிலையில் நீங்க பழகுனீங்கன்னா நிறைய காரியங்கள் கர்த்தரோடு பேசுவாங்க. தனிமரமாக வாழ்ந்து பழகக்கூடாது, அது ஆபத்துக்கு நினைக்கும். ஆமென். தனிமரமா தனி நபராகவே வாழ்ந்து பழகக்கூடாது. தனி ஜபம் வேணும், தனி வாழ்க்கை வேணும், அது வேறு. ஆவிக்குரிய நிலையில் உனக்கு ஒரு அந்யோன்யம், ஒரு ஐக்கியம், பலசக்தி சபைக்கு வருவதோடு நிற்பதல்ல. உனக்குள்ள ஒரு சிலர் வேணும்.
நானே நான் ஊழியக்கான நானே எனக்குன்னு நான் சில ஊழியர்களை பேசிச்சு நான் மீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எங்க சந்திக்கணும், எங்க பார்க்கலாம், இது நான் எல்லாரும் எல்லாருமே கிடையாது. எனக்கு ஆவியில நல்ல ஒரு ஆவிக்கிற மனுஷன், நல்ல ஜெபிக்கிற மனுஷன், தேவனோட வாழ்கிற மனுஷன் எனக்கு ஆவியில ஓகேயா கர்த்தர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி எல்லா விசுவாசிகளும் அல்ல. ஆமென். இன்னும் கண்ட இடங்கள்ல எனக்கு ஐக்கியம் வந்துடும். காரணம் அது ஆபத்து. ஒவ்வொரு விதமான போதனையில வாழ்ந்துட்டு இருப்போம். அது வந்து சில நேரம் நம்ம நாம் கடைபிடித்து வாழ்கிறோம் சத்தியத்துக்கு எதிர்மாறாக இருந்தால் அது ஸ்பிரிட் என்ன வேற ஒரு கிடையாது. இதனால நிறைய பிரச்சனை. இதனால்தான் சபைக்கு உள்ளே இருந்தாலும் கூட மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல நமக்கு தேவை, ஐக்கியம் ஆவிக்குரியவர்களை தேட வேண்டும். அப்படி இருக்கும்போது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும், கர்த்தருக்கு வளர முடியும், கனி கொடுக்க முடியும். கர்த்தருடைய ஆவியான சில நேரம் அவர் மூலமாக பேசுவோம். நிறைய அனுபவிச்சிருக்கோம். செய்திகள்லாம் நிறைய அந்த பாஸ்டர் மூலமாக சில நேரம் அவங்க செய்தி மூலம் பேசுவோம். சில நேரம் ஜோம் பண்ணிட்டு இருக்கு அல்லது ப்ரேயர் நடத்திட்டு இருப்பார், அவர் கொண்டு வேட்ஸை கொடுப்பாரு, வார்த்தையை கொடுப்பாரு. அது ஒரு பக்கம் தீர்க்கதரிசிகள் சபை கொண்டு இருப்பாங்க. எங்கள் சர்ச்சில் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுவாங்க. ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் பல காரியங்கள் நம்ம சபையில் தீர்க்கதரிசி இல்லை, ஒன்று இருந்தாங்க, நம்ம போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் நமக்கு தீர்க்கதரிசி தேவை. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமானது. கையை தலையில் சுத்தமாக. அடுத்தது உங்களுக்குள் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்துட்டு தேவன் உங்களோடு இருந்தார், தேவன் உங்கள் வீட்டில் அவர் பிரசன்னமாக இருந்தார், ஜெபிக்க நீ இடம் தேடுது. ஆமென். ஜெபிக்க இடம் தேடு. இந்த பாட்டு ஜெபம் அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. இந்த பாட்டு பாடினது ஒரு ஜெபவீரன். இப்ப அந்த மாதிரி உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்குரிய சூழ்நிலைகள் இல்லை. எங்க ஊர்கள் எல்லாம் அங்கங்கே மரத்தை ஊர்ல போய் நாங்கள் டீமா போய் பெரிய படர்ந்த மரங்கள் அது கீழே போய் உட்கார்ந்து ஜெபம் குழு குழு இப்படியெல்லாம் அந்த ஜெபித்துதான் தேவனோடுள்ளான வாழ்க்கை, அந்த உறவை நாங்கள் தக்க வைக்க முடிந்தது. தனியாகவே இருந்தன்னா வளர முடியாது. தனியாகவே நம்ம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு, சபை உண்டு, வாரம் உண்டு, அது அவ்வளோ முடிஞ்சு உனக்கு ஒரு ஆழம் லிமிட் இருந்தாலும் நீ வளர முடியும். எல்லாரோட ஐக்கியம் கட்டாயம் கூட அன்பா இருக்கணும். செலக்ட் பண்ணணும். நல்ல ஜெபிக்கிற மக்கள், ஆவிக்குரிய தரமானவர்கள, அது நம்ம கட்டாயத்தை புரியல. வளர்ச்சிக்கிற தேவை. எல்லா ரகசியமும் அவங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடாது. ஆனால் முக்கியமான காரியம் ஜெபிக்கிறவர்களை பகர்ந்து ஜெபிக்கணும். அப்போ அந்த ஜெபங்களுக்கு தேவன் பார்த்து 2 பேர் பூமியில் ஒருமனப்பட்டவர்களாய் எதை கேட்கலாம் அதை கர்த்தர் செய்வார். ஜெபம் முக்கியம். ஆமென். நாமத்தில் எங்க 2 பேர் 3 பேர் கூடியிருக்க அங்கு தான் இருக்கிறோம். நீங்கள் கூடுகிற இடத்துல கர்த்தர் வராது. தனிமை ஜெபம் தேவை, ஆனால் குழு ஜெபம் கட்டாயம் தேவை. நீ தனியா இருக்கும் உன்னோட கூட இருக்கிறார். ஆனால் 2 நாமத்திலே எங்க கூடி வருகிறீர்களோ அங்கே நான் வருகிறேன். அப்படின்னா நீ கூடி ஜெபிக்கும்போது அங்க கர்த்தர் வர்றாருன்னு அர்த்தம். சேர்ந்து ஊழியத்துக்கு போக உங்களோட கர்த்தர் வருகிறார். இதுதான் நம்முடைய ரகசியம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து அப்படிப்பட்டதிலே வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு சில நல்ல கனவுகள் மூலம் பேசுவார். தேவையில்லாதையும் காட்டுவார். யாரை கொடுத்தார் சபைக்குள்ள காட்டுவார். கனவு, நல்ல கனவுகளுக்கு கர்த்தர் பேசுவார். அப்படி பேசுவார். எல்லா கனவும் தேவன் கொடுப்பதல்ல. நல்ல ஆவியில் சமாதானம் உண்டாக கனவு வரும். அப்போ சமாதானம் இருக்கணும், பீஸ் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதாவது அதே மாதிரி நீ எங்க இருக்கிற அங்கே அந்தகார சூழல், அந்தகாரம் வெள்ளம். ஒரு இடத்துல போறீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் பார்க்கலாம். அவங்களுக்கு அந்த வீட்டுக்காரங்க தெரியும்.
இந்த நபர் வந்து நம்ம வீட்டுக்குள்ள மாற்றி இருக்கு. இதாக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளை ஆவிக்குரிய குடும்பத்தில் கொடுத்துட்டாலே அந்த வீடு பிரகாசிக்கிறார். ஆன்மீக முகம் வேண்டாம். அப்புறமா சர்ச்சை கூட்டலாம் நடக்காது. நீ ரிட்டர்ன் போயிருவோம். ஆவிக்குரியவன் இந்த காலத்தில் ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். அப்போ அதான் முக்கியம். இங்க பொதுவாக கிறிஸ்தவன் தேடும், அவ்வளோதான். சர்ச்சை போனா நான் சந்தானா விசுவாசி ஓகே, அதோட முடிஞ்சு. ஆனால் அந்த பொண்ணு ஆவிக்குரியவளா, அவன் ஆவிக்குரியவனா அந்த மாதிரி தேடுவது இந்த காலத்தில் இல்லை. அதனால் அவன் இருக்கிற ஆவிக்குரிய அனுபவம் என்ன இருக்குது? இழந்து நஷ்டப்பட்டான், குறைந்து ஒரு எனக்கு மந்தமான நிலையில் பிரகாசிக்க விரும்புவாங்க, முடியாது. அனைவரும் அப்படி இழந்து போறாங்க. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நம்ம எங்கேயாவது நிற்கிறோம், எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் தனியா, அப்ப நம்மோட கூட யாரும் ஒருவர் இருக்கிறதா நம்ம தெரியும். அவர் இருக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறதை நினைச்ச முடியும், நம்ம அனுபவிக்க முடியும், உணர முடியும். அவருடைய பிரசன்ஸ் நம்மோடு இருக்கிற அவர் நம்மோடு இருக்கிறார். தனிமையில் தேவ பிரசனத்தை நீ அனுபவிக்கிறன்னு வச்சுக்கியா, நீ உன்னோட கர்த்தர் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசனம் உன்னை மூடுகிறது, அவர் அரவணைத்து வைத்திருக்கிற அர்த்தம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருக்கிறவர். ஆமென். அதனால் அவன் அதாவது பரலோகத்தை குறித்த காட்சி கொடுத்தார். அப்போ தேவனோடு இசைந்து ஒரு மார்பில் சாய்ந்து வாழ துடிக்கிற ஒரு உள்ளம். அல்லேலூயா. அவர்களுக்கு அநேக ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரோடு இருப்பதை, கர்த்தர் என்னோடு கூட இருப்பதை நீ அனுபவிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. உன்னதமான அனுபவம் ஒரு தேவனுடைய பிள்ளை கட்டாயத்தை அந்த நிலையில் ஒரு தேவனுடைய பிள்ளை காணப்படும் போது அவர்களுக்குள் ஒரு துடிப்பு, சத்தியத்தை கேட்க ஒரு ஆசை இருக்கும். சத்தியம் கேட்க மட்டுமல்ல, சபை காரியங்கள் நானும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், செயல்படணும். இதெல்லாம் அந்த அவங்களுக்கு இருக்கிற வெளி செயல்பாட்டுக்கு மட்டுமல்ல, சபை மக்கள் மத்தியில் ஒரு ஐக்கியம், அன்பு காட்டுகிற ஒரு மனநிலை இருக்கும். அடுத்தபடியாக தேவனுக்காக சிலரையாக ஆயத்தப்படுத்தணும், விசேஷம் சொல்லணும், சிலரையாக கட்டுற சமூகத்தில் மற்ற மக்கள் ஆதாயமனை கொண்டு வரணும் என்ற ஒரு அந்த ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். மட்டுமல்ல, கர்த்தருக்கு கொடுக்கிறது உண்மை இருக்கும், ஊழியக்காரங்களை நேசிப்பது நல்ல ஒரு இறுதியாக இருக்கும், அவர்களுக்கு பாரத்தோடு ஜபிக்க ஒரு நல்ல இறுதியாக இருக்கும். இந்த குணலட்சணங்கள் எல்லாம் தேவனோடு இருக்கிற, தேவன் யாரோடு இருக்கிறாரோ அவர்களுக்கு கொடுக்கிற குணலட்சணம். அல்லேலூயா. இதை நாம் ஒன்று சோதிக்கணும். நான் சொன்னேன், அவர் துக்கப்படுகிற நிலையில ஏதோ நாம் பார்த்தோம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற மட்டுமல்ல, பாளையத்தை சுற்றி உலாவுகிறவர், வாழ்க்கையில் உலாவுகிறவர், ஒரு குடும்பத்துக்குள் உலாவுகிறவர். அன்று ஏதே தோட்டத்தில் உலாவும் அதே கர்த்தர். ஆமென். உன் வீடாகிய தோட்டத்துக்குள் அவர் உலாவுகிறவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் அவர் உலாவுகிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் வெறுக்கிற காரியங்கள் எது இருந்தாலும் அதை கண்டுபிடி. ஒவ்வொரு நாளாக நமக்கு ஜெபிக்கிற நேரம் ஏதோ டக்குன்னு ஜெபிக்கிறது அல்ல. ஆண்டவர் வெறுக்கிற சிந்தை எது, ஆண்டவர் வெறுக்கிற காரியம் எதை பேசுது, என் பார்வையில் சிந்தனை எது வந்தது எனக்கு ஆண்டவர் வெறுக்கிறது, அதை முதல்ல தேடணும். தேடி ஆண்டவர் சொல்றது என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். அவர் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்படணும். பரிசுத்தாவுடைய கட்டுப்பாட்டுக்கு ஒன்றை ஒப்பு கொடுக்கணும். அதே போல ராத்திரி தூங்க போறப்போ அதிகாரம் தெரியும். அப்போ அவருடைய ஆளு அப்போதான் நம்ம அவரோடு என்ன செய்ய முடியும்? வாழ்வது, சஞ்சரிப்பது என்பது இந்த முறைதான். அப்போ அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும். இது கடினமாக இருந்தால் நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நேசம், தாகம், அன்பு இவைகளை செய்ய வைக்கணும்.
அதான் விஷயம். அவர் மேல் நாம் அன்பு வைக்கிறோமா, அவர் தான் நேசிக்கிறோமா, கட்டாயம் நம்முடைய வாழ்க்கை அவர் முன்பதாக சீரானதாக வைக்க ஒரு தாகமும் வாஞ்சியும் உண்டாகும். எல்லாம் மனங்கள் படிச்சோம். உம்மோடு உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதா இதயத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனோடு ஒன்றித்து வாழ நம்மை ஆயத்தப்படுத்துவோம். தேவன் வெறுக்கிறதை வெறுக்கவும், தேவன் நேசிப்பதை நேசிக்கவும் நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்கள் அதற்காக நம்மை சமர்ப்பிப்போம். எல்லாரும் சொல்லுவோம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் மக்கள் இன்றைய சமூகத்திலே கடந்து ஆராதிக்க கர்த்தாவின் பகல் வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் செய்கிறார். உம்மோடு நாங்கள் ஒன்றித்து வாழ்வது எவ்வளவு இனிமை, எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம் அப்பா. யானோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். பகல் குளிர்ச்சியான நேரங்களில்
கர்த்தர் ஆதாமோடு ஏவாளோடு தோட்டத்தில் உலாவது கடந்து வருகிற தேவன். அந்த நல்ல ஆண்டவரோடு நாங்கள் ஐக்கியம் வைத்து நாங்கள் வாழ்வதே உம்மோடு, நாங்கள் செஞ்சிருப்பதே உம்மோடு, நாங்கள் நெருக்கமாய் வாழ்வதே உம்மோடாய் அந்த கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம், ஒரு தாகம் உண்டாகட்டும். ஆமென். ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. ஒரு பிரகாசிக்கிற சுடர்களாய், கனி கொடுக்கிறவர்களா, தேவனுக்கு இருக்கிறவர்களா, கர்த்தர் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட வைராக்கி, ஒரு வாஞ்சி கர்த்தர் கட்டளை இடுகிறார். ஒவ்வொருவரை ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.